Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 2/9/2024. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ வெரி இம்பார்ட்டண்ட். நீட் யூஜி 2024 எக்ஸாம் பாஸ் பண்ணி இப்போது அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு காலேஜில் சேர்ந்துக்கிட்டு இருக்கிற இனி வரக்கூடிய வருஷங்களில் MBBS ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மிக முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு முதல் நிகழாண்டு முதல் நெக்ஸ்ட் ஒன் அப்படிங்கிற அந்த தேர்வு நடைமுறைக்கு வர உள்ளது. NMCயினுடைய அறிவிப்பையும் இந்த வீடியோவில் நம்ம ஸ்லைடாகவும் ஸ்க்ரீன்ஷாட்டாகவும் நம்ம வச்சுருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இல்லைன்னா இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு தெரியும், அப்டேட்ஸ் அப்படிங்கிறது நம்ம சேனலில் உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சேனலுக்கும் ஒரு என்கரேஜிங்காக இருக்கும், உங்களுக்கும் அப்டேட்ஸ் உடனுக்குடனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறதை கேட்டுக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் 2024 MBBS சீட்டு கிடச்சிருக்குதோ அவங்க எல்லாத்துக்கும், அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிக முக்கியமான வீடியோ. சரி, என்னங்க சார் சொல்ல வர்றீங்க அப்படின்னா, இப்போது 2024 நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண மாணவர்களுடைய கவனத்திற்கு MBBS படிப்பில் நடப்பாண்டில் சேர்ந்த மாணவர்களுக்கு ஓகேங்களா, இப்போது கரண்ட் இயரில் 2024 நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண MBBS சேர்ந்த மாணவர்களுக்கு 4வது ஆண்டிலிருந்து ஓகேங்களா, இப்போ இன்றைக்கி நேற்று நீ வரக்கூடிய வருடங்களில் நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு போய் MBBS சேரக்கூடிய மாணவர்களுக்கு 4ஆம் ஆண்டிலிருந்து தேசிய மருத்துவ ஆணையம் நெக்ஸ்ட் ஒன் தேர்வை நடத்த உள்ளது. ஓகேங்களா, சரி. MBBS படிப்பில் சேரும் 2024 மற்றும் 25 கல்வியாண்டில் சேரும் மாணவர்களுக்கு இறுதியாண்டு தேர்வு, முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு, அது மட்டும் இல்லாமல் ஃபாரினில் போய் நான் MBBS படிக்கிறேன் அப்படின்ற மாணவர்களும் படித்து முடித்ததுக்கப்புறம் ஒருங்கிணைந்து நெக்ஸ்ட்டு தேர்வு ஆகியவை அவங்களுடைய 4th இயர்லேருந்து நடத்தப்படும் என தேசிய மருத்துவ ஆணையம் தெரிவித்துள்ளது. இதை டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நியூஸ் பேப்பரில் வந்தது. நிகழாண்டு முதல் நெக்ஸ்ட் தேர்வு புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. அந்த NMC ரிலீஸ் பண்ண அந்த கைட்லைன்ஸையும் அடுத்த ஸ்லைடில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது 2024-25 இன்றைக்கி நான் அட்மிஷன் போட்டிருக்கிறேன் அப்படின்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கும், இனி வரக்கூடிய ஆண்டுகளில் நான் MBBS சேர போகிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கும் இந்த செய்தி மிக முக்கியமானது. MBBS படிப்புகளுக்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது தேசிய தேர்வு ஆணையம். சரி, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிகழ் கல்வியாண்டு முதல் நெக்ஸ்ட் தேர்வினை நடைமுறைப்படுத்தப்படும் என தேசிய மருத்துவ ஆணையம் NMC தெரிவித்துள்ளது. அதன்படி MBBS 4ஆம் ஆண்டில் நெக்ஸ்ட் ஒன் தேர்வு நடத்தப்படும் என்றும், அதன் பின்னர் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு நெக்ஸ்ட் 2 தேர்வு நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரி, ஓகே. இப்போது 2024-25 நான் நீட் எக்ஸாம் எழுதி MBBS போய் ஜாயின் பண்ணுறேங்க சார் அப்படின்னா, நீங்கள் 4th இயர் வரும்போது, அப்போ 4th இயர் எப்போ வருவீங்க? 25 ஃபஸ்ட் இயர், 26 செகண்ட் இயர், 27 தேர்ட் இயர், 28 அகடமிக் இயரில் நீங்கள் 4th இயர் போவீங்க. அப்போ 4th இயர் போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் ஒன்னை கிளியர் பண்ணணும். அப்படி நீங்கள் நெக்ஸ்ட் ஒன் தேர்வில் வெற்றி பெற்றால்தான்
நீங்கள் என்ன பண்ண முடியும், இன்டர்ன்ஷிப் வந்து அட்டன் பண்ண முடியும். அப்போ இன்டர்ன்ஷிப்பை கிளியர் பண்ணால் தான் நீங்கள் ஒரு டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அப்போது 2024-25 பேட்சில் எம்பிபிஎஸ் நான் அட்மிஷன் போட்டேங்க சார் அப்படின்னா நீங்கள் 4th இயர் முடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நெக்ஸ்ட்டு ஒன்றை கிளியர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒன்றை கிளியர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கொடுப்பாங்க. அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து டாக்டரா ஓகேங்களா ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் பிஜி பண்ணணுங்க சார் அப்படின்னீங்கன்னா திரும்பவும் நீங்கள் நெக்ஸ்ட் 2 கிளியர் பண்ணணும். நெக்ஸ்ட் 2 தேர்வில் வெற்றி பெற்றால்தான் முதுநிலை மருத்துவ படிப்புகளில் சேரவும் மருத்துவ சேவை ஆற்றவும் முடியும். அப்போ இதுலேயும் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, சரி. அது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்ச வருகை பதிவு அப்படிங்கிறது அவசியம். நீங்கள் வந்து எம்பிபிஎஸ்சில் வரக்கூடிய ஒவ்வொரு செமஸ்டர் ஒவ்வொரு யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கும் குறைந்தபட்சம் 75% அட்டனன்ஸ் வச்சுருக்கணும். ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக உடல்நிலை சரியில்லை, இல்லைன்னா ஏதாவது மெடிக்கல் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கேசஸுக்கு மட்டும் 60% அட்டனன்ஸ் அப்படிங்கிறதையும் வச்சுருக்கணும். ஓகேங்களா, சரி. இப்போது இதெல்லாம் முடிச்சிட்டேன் சார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் போய் 2024 எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயர் சேர்றீங்கன்னா உங்களுடைய 4ஆம் ஆண்டில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நெக்ஸ்ட் 1 எக்ஸாமை கிளியர் பண்ணணும். நெக்ஸ்ட் 1 எக்ஸாமை கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய 54வது மாதத்தில் இப்போ இருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய 54வது மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இதை கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 1 கிளியர் பண்ணிவிட்டு பயிற்சி மருத்துவர் பணிகளை கிளியர் பண்ணால் தான் அந்த ஹவுஸ் சர்ஜன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் வந்து பிஜி கோர்சஸ் படிக்கிறேன்னா நெக்ஸ்ட்டு 2 எக்ஸாம் எழுதணும். சரி, இப்போது அதுக்கான சிலபஸ் வந்து இது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் த வேரியஸ் சப்ஜெக்ட் யூனிவர்சிட்டி அண்ட் ஆனுவல் எக்ஸாமினேஷன் இந்த சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இன்றைக்கி தான் நீங்கள் அட்மிஷன் போடுறீங்கன்னா இன்றைக்கே போயிட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இதை பற்றின தெளிவான வழிகாட்டுதல்களை உங்கள் கல்லூரியிலையும் கொடுப்பாங்க. அது போக நம்ம சேனல்லையும் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். பார்த்தீங்கன்னா அனாட்டமி தியரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேண்டேட்ரியாக கட்டாயமாக 40 மதிப்பெண் பெற்றிருக்கணும். ஓகேங்களா, அதே போல் 50% மார்க்கின் ப்ராக்டிக்கல்லையும் வாங்கியிருக்கணும். இது வந்து இந்த கைட்லைன்ஸ்லேயும் இருக்குது. அப்போது நெக்ஸ்ட்டு 1க்கான சிலபஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், 4th இயர் சிலபஸ்லேருந்து எல்லாமே வரும். ஃபஸ்ட் இயர் சப்ஜெக்ட் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் செகண்ட் இயர் சப்ஜெக்ட் ஃபுல்லாக, தேர்ட் இயர் சப்ஜெக்ட் ஃபுல்லாக, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு 4th இயரில் நீங்கள் அந்த சிலபஸையும் முடிச்சுட்டு 54வது வாரத்தில் உங்களுடைய 54ஆம் மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நெக்ஸ்ட்டு 1 கிளியர் பண்ணியிருக்கணும். அதுக்கான சிலபஸ் தான் இது. அகடமிக் கேலண்டர் இயர் ஃபார் அட்மிஷன் பேட்ச் 24-25. ஓகேங்களா, சரி. இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் 1 கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், உங்களுடைய இன்டர்ன்ஷிப்பை கிளியர் பண்ணணும். திரும்பவும் இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 2 எழுதி கிளியர் பண்ணிங்கன்னா டைரெக்டாக பிஜியில் நீங்கள் என்டர் ஆகிடலாம். ஓகேங்களா, தேவைப்படுறவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இதை பற்றின தெளிவான விளக்கத்தையும் நம்ம வீடியோவாக கொடுத்துடலாம். இதையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த ஸ்லைடும் பார்த்தாச்சு, இந்த ஸ்லைடும் பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது 2024 ரவுண்ட் 1ல் எனக்கு வந்து அலாட் ஆகிடுச்சிங்க சார் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் அப்படின்ற மாணவர்களுடைய கவனத்திற்கு 28,819 பேர் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு இருக்கிற சீட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதே போல் 13,414 பேர் வந்து தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. இவங்க எல்லாருமே வந்து ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கான அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க என்ன பண்ணணும், செப்டம்பர் 5ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் போய் சேர வேண்டும். செப்டம்பர் 5ஆம் தேதி 12 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணியிருக்கணும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி
ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜுக்கு அலாட் ஆன அந்த கேண்டிடேட்டுக்கு அவங்களுடைய அலாட்மெண்ட் ஆர்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கல்லூரியினுடைய காலேஜ் அப்ரூவலையும் என்எம்சியினுடைய அந்த வழிகாட்டுதலின்படி ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 5 மாணவர்கள் கிட்டத்தட்ட 7.5% உள்ளொதுக்கீட்டில் அந்த குறிப்பிட்ட கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் காலேஜுக்கு அலாட் ஆன மாணவர்களில் 5 மாணவர்களுக்கு அதற்கு பதிலாக வேறு கல்லூரிகளில் இடங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில் திருத்தப்பட்ட இறுதிக்கட்ட இடஒதுக்கீடு 30ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதில் அலாட்மெண்ட் வாங்கினவங்க செப்டம்பர் 5ஆம் தேதி 12 மணிக்குள்ளே அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிவிட்டு செப்டம்பர் 5ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ளே காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். ரவுண்டு 1 ஃப்ரீ எக்ஸிட் ஆனவங்க, இல்லை இது வரைக்கும் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு கூடிய விரைவில் 2ஆம் சுற்று கலந்தாய்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும். இது எல்லாமே இந்த ஸ்லைடில் நம்ம பார்த்தது தான். ஃபர்தர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்ருங்க. எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உடனுக்குடனாக நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.